ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கார்த்திகை தீபம் சீரியலில் நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னா, அபிராமி தீபான்னு முணங்குறத கார்த்திக் பார்த்து வருத்தப்படுறாரு. அப்போ டாக்டர் அவர்கிட்ட வந்து, கார்த்திக் கொஞ்சம் வெளியில் வாங்க, உங்ககிட்ட பேசணும்னு சொல்கிறாரு. பள்ளத்தாக்கில் தீபாவையும் ரம்யாவையும் தேடி போன ஆட்கள் 2 பேரும் மேலே வராங்க. சார், அங்கே இந்த 2 புடவையும் தான் கிடச்சிது, வேறு எதுவுமே கிடைக்கலன்னு சொல்ல, என்னையா சொல்கிறீங்க, நல்லா பார்த்தீங்களான்னு சரவணன் கேட்குறாரு. ஆமாம் சார், நாங்கள் நல்லா பார்த்துட்டோம், நீங்கள் வேற விழுந்தது 2 லேடிஸ்ன்னு சொல்கிறீங்க. அவங்களோட புடவை இதுதான்னா அவங்க 2 பேரும் இந்த பள்ளத்தாக்கில் தான் கீழே விழுந்திருக்கணும். நாங்களும் எங்களால் முடிஞ்ச அளவு ஆழமாக போய் தேடிட்டோம். இதுக்கும் கீழே போயிருந்தா அவங்க உயிரோடு இருக்கவே வாய்ப்பில்லை சார்னு சொல்ல, யோ என்னையா இப்படி பேசுகிறீங்கன்னு சரவணன் கேட்க, ஆமாம் சார், நாங்கள் உண்மையை தான் சொல்கிறோம், அவங்க ஆழமாக விழுந்திருந்தா கண்டிப்பாக இறந்து போயிருப்பாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஆளுங்க 2 பேரும் அங்கேருந்து கிளம்ப, சரி வாங்கய்யா நம்மளும் கிளம்புவோன்னு சொல்லிட்டு சரவணனும் கிளம்புறாரு. டாக்டர் கிட்ட அபிராமியோட ஃபேமிலியை சேர்ந்தவங்க எல்லாருமே அபிராமியோட ஹெல்த் கண்டிஷனை பற்றி விசாரிக்கிறாங்க. எங்களுக்கும் இந்த ஹாஸ்பிட்டலில் வரக்கூடிய எல்லாரையுமே குணமாக்கி நல்லபடியாக அனுப்பி வைக்கணும்னு தான் ஆசை. ஆனால் சில நேரம் நம்ம எதிர்பார்க்குறது நடக்காதுன்னு சொல்ல எல்லாருமே ஷாக் ஆகி பார்க்குறாங்க. அபிராமி அம்மாவுடைய கண்டிஷன் ஸ்டேபிளாக இல்லை. அவங்களுக்கு அப்பப்போ பல்ஸ் ரேட் ஜாஸ்தி ஆகுது, அப்புறமா கம்மி ஆயிடுது. அதே மாதிரி பிபியும் ரைஸ் ஆகுது, அப்புறமா லோ ஆகுது. அவங்களுக்கு இப்போ கான்ஷியஸும் இல்லைன்னு டாக்டர் சொல்லும்போது, அம்மாவுக்கு மறுபடியும் கான்ஷியஸ் வந்துடும்ல டாக்டர்னு கார்த்திக் கேட்குறாங்க. அபிராமி அம்மாவுக்கு கான்ஷியஸ் இல்லைனாலும் அவங்களோட மனசு முழுக்க தீபாவை பற்றி மட்டுமே யோசிக்குது. அதனால தான் இந்த நேரம் கூட தீபான்னு முணங்கிட்டு இருக்காங்க. இப்போ தீபா வந்தால் தான் அபிராமி அம்மாவை கான்ஷியஸ்க்கு கொண்டு வர முடியும், அதே மாதிரி அவங்கள காப்பாற்றவும் முடியும்னு சொல்ல, என்ன டாக்டர் சொல்கிறீங்க, அப்போ தீபா வரலனா என்னோட ஒய்ஃபை காப்பாற்ற முடியாதான்னு கார்த்திகோட அப்பா கேட்குறாரு. அதுதான் உண்மை சார், அவங்க மனசு முழுக்க இப்போ தீபாவை பற்றின எண்ணம் மட்டுமே இருக்குது. அதனால தீபா வந்து அவங்கக்கிட்ட பேசினாதான் அவங்க குரலை கேட்கும்போது அபிராமி அம்மா கான்ஷியஸ்க்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்ல, கார்த்திக் அமைதியாக நிற்கிறாரு. என்ன கார்த்திக், தீபாவை எங்கன்னு டாக்டர் கேட்குறாரு. அவங்க கொஞ்சம் வெளியே போயிருக்காங்க, சீக்கிரமாக வந்துடுவாங்கன்னு கார்த்திக் சொல்கிறாரு. அவங்கள சீக்கிரமாக வர சொல்லுங்கன்னு சொல்லிட்டு டாக்டர் அங்கேருந்து போகிறாரு. அப்புறமா வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே கார்த்திக் கிட்ட தீபாவை எங்கன்னு கேட்க, தீபா வருவாங்க, அவங்களுக்கு எதுவும் ஆகலைன்னு கார்த்திக் சொல்கிறாரு. என்னடா சொல்கிற, தீபாவை எங்கன்னு கேட்டால் அவங்க வருவாங்கன்னு சொல்கிற, அப்போ நீ தீபாவை கூட்டிகிட்டு வரலையா, நீ தீபாவை பார்க்கலையான்னு எல்லாரும் மாறி மாறி கேள்வி கேட்க, கண்டிப்பாக தீபா வருவாங்க, என்கிட்ட வேறு எதையும் கேட்காதீங்கன்னு கார்த்திக் சத்தம் போடுறாரு. இதை பார்த்த ஐஸ்வர்யா அவங்க மனசில், அதான் தீபாவோட கதை முடிஞ்சிடுச்சே, அவள் எப்படி திரும்பி வருவா, அப்போ அவள் வரலனா அத்தை கதையும் முடிஞ்சிருமான்னு மனசில் நினச்சி சிரிக்கிறாங்க. கார்த்திக் தீபாவோட ரிங்கை எடுத்து பார்த்து அவங்க பேசினது எல்லாத்தையுமே நினச்சி பார்க்குறாங்க. இந்த ரிங் எனக்கு ரொம்ப ஸ்பெஷலுங்க, இது என் கையில் இருந்தால் நீங்களே என் கூட இருந்தது மாதிரி இருக்கும்னு சொன்னதெல்லாம் நினச்சி பார்க்குறாரு. அந்த நேரம் சரவணன் கார்த்திக்கு கால் பண்ணுறாரு. கார்த்திக்கும் அட்டன் பண்ணி பேச, கார்த்திக் எதையும் ஃபோனில் பேச வேண்டாம், நான் லொக்கேஷன் ஷேர் பண்ணுறேன், உடனே அங்கே வாங்கன்னு சொல்லிட்டு வைக்கிறாரு. கார்த்திக்கும் ஹாஸ்பிட்டல்லேருந்து கிளம்புறாரு. இதை கவனித்த ஐஸ்வர்யா, கார்த்திக் இவ்வளோ அவசரமாக எங்கே போகிறாரு, ஒரு வேளை தீபாவை பற்றி எதுவும் தெரிஞ்சிருக்குமான்னு டென்ஷனாக நிற்கிறாங்க. கார்த்திக் சரவணன் சொன்ன இடத்துல போய் அவரை பார்த்து பேசுகிறாரு. வாங்க கார்த்திக், இந்த புடவை உங்கள் ஒய்ஃபோட புடவையாக பாருங்கன்னு சொல்லி 2 புடவையை காட்டுறாரு. கார்த்திக் அதில் தீபா கட்டியிருந்த புடவையை வாங்கி பார்க்குறாரு. ஆமாம் சார், இது தீபாவோட புடவை தான் சொல்ல, இதுதான் அந்த பள்ளத்தாக்கில் இருந்து இப்போதைக்கு கிடச்சிருக்குது. இந்த சாரீ பள்ளத்தாக்கில் கிடச்சிருக்குதுன்னா கண்டிப்பாக தீபா அங்கே தான் விழுந்திருக்கணும். தேட போனவங்களால ஆழத்துக்கு போய் பார்க்க முடியலை, அதனால அவங்க திரும்பி வந்துட்டாங்கன்னு சொல்ல கார்த்திக் வருத்தப்பட்டு அழுறாரு. அந்த பள்ளத்தாக்கில் தான் தீபா விழுந்திருந்தா கண்டிப்பாக அவங்க உயிரோடு இருக்க வாய்ப்பில்லைன்னு சரவணன் சொல்லும்போது, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க சார்னு கார்த்திக் சொல்கிறாரு. இல்லை கார்த்திக், உண்மையை சொல்லி தான் ஆகணும், அந்த பள்ளத்தாக்கில் விழுந்து நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க. அதில் சில பேருடைய பாடி தான் கிடச்சிருக்கு, நிறைய பேருடைய பாடி கிடைக்கவும் இல்லை, அவங்க திரும்பி வரவும் இல்லை. அதனால் அதில் விழுந்தவங்க எல்லாரையுமே நாங்கள் காணாமல் போன லிஸ்ட்டில் தான் சேர்த்து வச்சுருக்கோன்னு சொல்கிறாரு. அதை கேட்ட கார்த்திக், இல்லை சார், சாரி மட்டும் தானே கிடச்சிருக்குது, கண்டிப்பாக தீபாக்கு எதுவும் ஆயிருக்காது, அவங்க எங்கேயோ உயிரோடு இருக்காங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குதுன்னு சொல்ல, அது உங்கள் நம்பிக்கை கார்த்திக், நான் போலீஸ்காரன், உண்மையும் சாட்சியும் வச்சு தான் நான் இப்போ உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறேன். ரம்யாவும் தீபாவும் அந்த பள்ளத்தாக்கில் விழுந்திருக்காங்க. தேட போன ஆட்களும் ஆழமாக போய் தேடி பார்த்துருக்காங்க. அதையும் தாண்டி போயிருந்தா உயிரோடு இருக்க வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதனால நீங்கள் இதை நம்பி தான் ஆகணும் கார்த்திக்னு சரவணன் சொல்ல, இல்லை சார், எனக்கு நம்பிக்கை இருக்குது, கண்டிப்பாக தீபா திரும்பி வருவாங்க, நீங்கள் எனக்காக ஒரு ஹெல்ப் பண்ணுங்க, என்கிட்ட சொன்னதை வீட்டில் யார்கிட்டையும் சொல்ல வேண்டாம் சார், நான் நம்பிட்டு இருக்கிறது மாதிரி அவங்களும் தீபா வருவான்னு நம்பிட்டு இருக்காங்க. எங்கள் அம்மாவும் உடம்புக்கு முடியாமல் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க, இந்த மாதிரி
மாதிரி நிலமையில அவங்க யாருக்கும் இது தெரிய வேண்டான்னு கார்த்திக் கேட்டுக்கிறாரு. சரி கார்த்திக், நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு சரவணனும் அங்கேருந்து கிளம்புறாரு. கார்த்திக் தீபாவை நினச்சி வருத்தப்பட்டுட்டே காரை ஓட்டிட்டு வராரு. அப்புறமா அபிராமி கிட்ட வந்து அவங்களோட கையை பிடிச்சி மனசுக்குள்ளே பேசிக்கிறாரு. மா, தீபா வந்தாதான் உங்களை காப்பாற்ற முடியும்னு டாக்டர் சொல்லிட்டாரு. ஆனால் தீபா உயிரோடு இருக்காங்களான்னே எனக்கு தெரியலம்மா. ஆனாலும் எனக்கு நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக தீபா திரும்ப வந்துருவாங்கம்மா. நீங்களும் கண்ணு முழிச்சிருவீங்கன்னு கார்த்திக் அவரோட மனசில் நினச்சிக்கிறாரு. கார்த்திக் அவரோட மனசுக்குள்ளே பேசிகிட்டு இருக்கும்போதே அபிராமி அவங்களோட கண்ணை திறந்து பார்க்குறாங்க. கார்த்திக் தீபாவை எங்கப்பான்னு கேட்க, ஒன்றும் இல்லைம்மா, தீபா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவாங்கன்னு சொல்கிறாரு. அவள் ரொம்ப நல்லவப்பா, அவளை நான் உடனே பார்க்கணும், போய் கூட்டிகிட்டு வான்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஸ்ட்ரெயின் பண்ணாதீங்கம்மா, கண்டிப்பாக தீபா இப்போ வந்துடுவாங்கன்னு சொல்ல கொஞ்ச நேரத்துலேயே அபிராமி மறுபடியும் மயக்கத்துக்கு போயிடுறாங்க. ஹாஸ்பிட்டலில் எல்லாருமே தூங்கிட்டு இருக்காங்க. அப்போ ஐஸ்வர்யா மட்டும் அவங்களுடைய ஃபோனை பார்த்துக்கிட்டே, இந்த ஹாஸ்பிட்டலில் தங்குறது மாதிரி ஒரு கொடுமை வேறு எதுவுமே கிடையாது. ஆனால் இந்த குடும்பத்துக்கு அடிக்கடி வந்து இந்த ஹாஸ்பிட்டலில் தங்குறதே வேலையாக போச்சுது. இந்த தீபாவோட கதை என்ன ஆச்சுதுன்னே தெரியல. கார்த்திக் வேற எதையும் சொல்ல மாட்டேங்கிறான். ஒருவேளை தீபா உயிரோட வந்தா நம்ம என்ன பண்ணுறதுக்கு? ஐயோ, நினைக்கும் போதே பீதியாக இருக்குதேன்னு நினைக்கிறாங்க. ஐஸ்வர்யா யோசிச்சுட்டு இருக்கும்போதே கார்த்திக் வெளியே வர்றாரு. கார்த்திக் கிட்ட ஐஸ்வர்யா தீபாவை பற்றி கேட்குறாங்க. இப்போ என்ன அண்ணி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு கார்த்திக் கேட்க, இல்லை கார்த்திக், நீங்கள் எதையோ மறைக்கிறீங்களோன்னு எனக்கு தோணுது. யார் தீபாவை பற்றி கேட்டாலும் தெளிவான பதிலை கொடுக்க மாட்டேங்கிறீங்க. அதனால எனக்கு சந்தேகமாக இருக்குதுன்னு சொல்ல, நீங்கள் என்ன நினச்சாலும் நினச்சிக்கோங்க. நான் பேசுனா உங்களுக்கு புரியுதில்ல. அதே மாதிரி நான் அமைதியாக இருந்தாலும் அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்குதுன்னு அதையும் புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்கிறாரு. இல்லை கார்த்திக்னு ஐஸ்வர்யா பேச வரும்போது, இங்கே பாருங்க அண்ணி, ஒன்று மட்டும் நான் சொல்கிறேன். கண்டிப்பாக தீபா திரும்ப வருவாங்க, அதுவும் சீக்கிரமாகவே வருவாங்க. அதை நினச்சி நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு சொல்ல, அதை கேட்டு ஐஸ்வர்யா ஷாக் ஆகி பார்க்குறாங்க. இதோட எபிசோட் முடியுது.